தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்திகள் அடிக்கடி பார்க்க முடியுது. குழந்தைகள் நலன் தொடர்பா அ ஏதோ ஒரு வழக்கு கோவை அ காவல் நிலையத்தில ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறதா செய்தி பார்த்தேன் நானு. அ அதாவது விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி நாள் எல்லா குழந்தைங்களையும் அவங்க அப்பா, அம்மாவையோ இல்ல அவங்களுடைய அ மாமா, உறவினர்கள் எல்லார்கிட்டயும் போயிட்டு, "நீங்க எனக்கு ஓட்டு போடணும்" அப்படின்னு கேட்டதுக்காக, குழந்தைகளை வந்து தேர்தலுக்காக பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு அந்த வழக்கு வந்திருக்கிறதா செய்தி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா, ஆ ஒ மு ஒ ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா கிருபாகரன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி, அவரு வந்து ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. இது மாரி அ சமூக வலைதளங்கள்ல வர்ற செய்திகள்லாம் பார்த்தா அச்சமா இருக்கு. குழந்தைகள் வந்து குழந்தைகள் ரொம்ப குழந்தைகள்னு சொல்ல, சிறுவர்கள் இது வந்து ஆ ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறாங்க. 1, 2 தகவல்களையும் அவர் சொன்னாரு. சில இடத்துல சில பேர் பதிவிட்டதாகவும், இது மாரி ஏதாவது அவங்க எதிர்பார்த்த அம் ரிசல்ட் வரலனாக்கா, நாங்க வந்து வேற மாரியான முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ஒரு ஆதங்கப்பட்டாரு. ஒரு மூத்த அ அ நீதிபதி, சமூகத்துல ஒரு பெரியவர், இந்த மாரி செயல்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஆதங்கப்படுறது உண்மதான். அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனா, திடீர்னு இப்ப அவரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அவரு வந்து பிரஸ் மீட் குடுக்க வேண்டிய காரணம் என்னன்னு தெரியல. இது வந்து தேர்தல் ஆணையம் மூலியமா ஏதாவது சொல்லி அவர் குடுத்தாரா? இல்ல இதுல வேறு ஏதாவது எந்த அமைப்பு ஏதாவது அவர சொல்லி, இல்ல அவரா முடிவெடுத்து இந்த இத எது குடுத்தாலுமே அது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா, குழந்தைகள்ன்றவங்க அம் ஒரு மேம்பட்ட சமூகத்துல வந்து அவங்க இருக்க வேண்டிய அளவுல இருக்கணும். இந்த சினிமா கவர்ச்சி, இந்த சினிமா மோகத்துல ஆட்பட்டதுன்றது ஒரு தேவையில்லாத ஒரு செயல் தான். ஆனா, அது சமூகத்துல வந்துடுது. அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஆதங்கத்த, இது போன்ற குழந்தைகள் நலன் மேல அக்கறை உள்ளவங்க இப்ப போய் வழக்கு குடுக்கறத, தொடர்ந்து பல காலமா இத செஞ்சிருக்கணும். அ தோராயமா அட்லீஸ்ட் ஒரு 20, 25 ஆண்டுகளாவது இத வந்து எடுத்துருக்கணும். எப்பயுமே அந்த செயல் வந்து செயல்ல இருந்திருக்கணும். முக்கியமா இது போன்ற அமைப்புகள் அரசியல் சார்பு இல்லாம, தன்னிச்சையா செயல்பட்டு இருந்தாங்கன்னா, இந்த நிலைமை வந்திருக்காது. ஏன்னா, அம் இப்ப ஒரு நடிகர் வந்து விட்டார். அவர் வந்து பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை பயன்படுத்தி விட்டார் அப்படின்றதுக்காக வழக்கு குடுக்கிற இந்த அமைப்புகள், அ அதே போன்ற ஐயா நீதிபதி போன்ற மூத்த குடிமக்கள் இவங்க சமூகத்துல இருக்கிறாங்க. அங்கேயே வாழுறாங்க. அப்ப அவங்க பார்த்துக்கணும். இந்த மாரி இந்த சினிமா கலாச்சாரம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அம் ரசிகர்கள் மட்டும் இல்ல. கொஞ்சம் வளர்ந்த ரசிகர்கள், ஆம் அ அடல்ட்ஸ் ஆனவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க விரும்பி போறாங்க. அவங்க வந்து சினிமா அவங்க விரும்பிய நட்சத்திரங்கள பார்க்குறாங்க. இது இப்ப இல்ல. தமிழ்நாட்டு நிலைமை பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கு. அந்த அரசியலும் அத சுத்தி தான் சுழலுது. அப்ப இந்த அமைப்புகள் மாறும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல எம்ஜிஆர் காலமா இருக்கட்டும், இல்ல அந்த காலமா இருக்கட்டும், அப்ப அந்த அளவுக்கு மீடியா கம்யூனிகேஷன்ஸ் இல்ல. வெறும் தியேட்டர்ல போய் பார்க்கறதோட நிறுத்திப்பாங்க. அப்புறம் அவங்க வாக்கு செலுத்துனாங்க. அது வேற விஷயம். ஆனா கடந்த 20, 25 ஆண்டுகளாக, இல்ல குறிப்பா சொல்லணும்னாக்கா, மொபைல் ஃபோன் பெனட்ரேஷன் அதிகமானதுக்கு அப்புறம், அது எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடுது. யார் வேணாலும், எப்ப வேணாலும் பார்க்கலான்ற ரசனை அதிகமாயி போயிடுது. அம் ப கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்றது, இல்ல மொத நாளே போய் பார்க்கறது. குழந்தைகள முதற்கொண்டும் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாம எல்லா படத்தையும் கொண்டு போற என்ற ஒரு நிலை இப்ப வந்துடுது. ஏன்னா, அது கிட்டத்தட்ட முழு நாளும் பார்க்கலான்ற நெலைம வந்து போச்சு. ஃபோன்ல பார்க்கலாம், YouTubeல பார்க்கலாம், டிவில பார்க்கலான்ற நெலைம. முதல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனல் தான் இருந்தது. தியேட்டர்ல மட்டும் தான் போய் பார்க்க வேண்டிய நிலைம இருந்தது. ஆனா, இப்ப அப்படி இல்ல. சமூகம் மொத்தமாவே மாறியிருக்கு. அதுல குழந்தைகளும் விதிவிலக்கு இல்ல. அவங்களுமே வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கேத்த மாரி அதனால தான் இந்த வரவேற்பு. அப்ப இந்த பதற்றம் தற்செயலா வருது. இது வழக்கு போய் குடுக்குறது, அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார்ன்றது ஒரு செய்தி. அது வந்து அரசியல் தான். அது அரசியல். ஆனா, நீதிபதி போன்ற மூத்த அ சமூகம் மேல அக்கறை உள்ளவங்க வந்து இத சொல்றது, இதெல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சாங்களா? என்னன்னு தெரியல. இந்த சினிமா மோகத்த முதல்ல இருந்தே கட்டுப்படுத்தியிருக்கணும். குழந்தைகள் படிப்புலயும், மத்த ஆக்டிவிட்டிலயும் இப்ப பார்க்கணும். சினிமா மட்டும் இல்ல, மொழி சார்ந்து, சமூகம் சார்ந்து அப்படியான ஒரு வளர்ப்ப எடுத்திருந்தாங்கன்னா, இது வந்து பாராட்டத்தக்கது. ஆனா இப்ப அட்லீஸ்ட் இப்பயாவது எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும்போது, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அத நம்ம வந்து எல்லாருமே பாராட்டணும். அது ரொம்ப நல்லது. எனக்கு முக்கியமா ஒரு நிகழ்வு வந்து இது மூலியமா ஞாபகம் வந்தது. பீஸ்ட் படம். பீஸ்ட் படம் வெளியானது 4 ஆண்டுக்கு முன்னாடி நெனைக்கிறேன். நான் இப்ப பழைய வீடியோஸ எடுத்து பார்க்கணும்னு நெனச்சேன். பீஸ்ட் படம் 4 ஆண்டுக்கு முன்னாடி வெளியான படம்னு நெனைக்கிறேன் அது.
இப்ப நான் அந்த பழைய வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப நான் தற்செயலா ஒரு நாளைக்கு செய்தியில பார்க்கும்போது, அப்ப பார்க்குறேன் அ செய்தி ஊடகத்தில காட்டுறாங்க. ஒரு திரையரங்கு முன்னாடி அ சிறுவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க 10 வயசுக்குள்ள இருக்கிற சிறுவர்கள் தான் இருப்பாங்க. ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற சிறுவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு ஆ அந்த காஸ்டியூமோட அந்த விஜய் போட்டிருக்கிற ஒயிட் ஷர்ட்டு, அந்த பேண்ட் காஸ்டியூமோட தாடிலாம் வச்சுக்கிட்டு, அந்த சின்ன பையன் ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு, ஆ துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த காட்டுறான். அதுவரைக்கும் பரவால்ல. சரி ஒரு அந்த படத்துல வர கதாபாத்திரம் அதோட அதுல ரொம்ப அதிர்ச்சியானது எனக்கு அப்ப என்ன ஆச்சுனாக்கா, சட்டை ஃபுல்லா ரத்தக்கற. அந்த படத்துல ரத்தக்கற வர்றது, அது கதாபாத்திரத்துக்காக பண்றாங்க. அது வேற செய்தி. ஆனா, ஒரு குழந்தைக்கு அந்த சட்டையில அதே மாரி ரத்தக்கறையோட கொண்டு வந்து தியேட்டர் முன்னாடி இத்தன மக்கள் பார்க்குறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் சுத்தி நின்னு வீடியோ எடுக்குறாங்க. அது கூட பரவால்ல. செய்தி ஊடகம் நம்ம ஊர்ல செய்தி ஊடகம் வெறும் அரசியல் செய்திகள, இல்ல மக்களுக்கு தொடர்பான செய்திகள சொல்றது இல்லாம, இப்ப எல்லாமே வியாபாரம் ஆயிடுது. சினிமா செய்தி, அதுவும் குறிப்பா இந்த ஊடகங்கள் சினிமா செய்திய பரப்ப ஆரம்பிச்சதுலருந்து தான், இன்னும் இந்த கடந்த 10 ஆண்டு பர்ட்டிகுலர்லி இந்த சேட்டலைட் மீடியா செய்திய மட்டும் கவர் பண்ணாம, அ இந்த மாரி கண்ட செய்தி எல்லா செய்தியுமே, அதுவும் குறிப்பா சினிமா செய்திகள அதிகமா போட்டதன் விளைவு தான், இன்னைக்கு இந்த இந்த ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். ஆம் அது அந்த இன்சிடென்ட் குறிப்பான அந்த இன்சிடென்ட் எதுக்கு சொல்றேன்னாக்கா, அப்போ ஒரு குழந்தை அது ஒரு சட்டையில ரத்தக்கரத்தோட நம்ம பண்றத, அத ஒரு இயல்பா எடுத்துக்கிச்சு. அது ஒரு இயல்பா எடுத்துக்கிட்டு, அந்த பெற்றோர்களும் சரி, குழந்தைகளும் சரி, ரத்தக்கறை படிஞ்ச சட்டையா இருக்கே, அந்த க துப்பாக்கிய வச்சிருக்கிறோமே, அது ஒரு வன்முறை சார்ந்து அந்த குழந்தைகளோட உளவியல் என்ன ஆகும்? அவங்க மனசுல என்ன பதியும்? அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் சமூகத்துல இல்ல. இது நான் பார்த்த செய்தியில பார்த்தது மட்டும் தான். இன்னும் எத்தன இடத்துல இந்த மாரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் நடக்குது. தொலைக்காட்சிகள்லயே இது எல்லாமே நடக்குது. அதெல்லாம் அங்கலாம் குழந்தைகள அனுமதிக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தைகள் நல அமைப்புகள் இத்தன காலமா இந்த மாரி ரியாலிட்டி டிவி ஷோஸ்ல நடக்கிற குழந்தைகள் கண்ட கண்ட மீடியான அவங்களுடைய கேரக்டர்ஸையும் அவங்க எடுத்து நடிக்கிறாங்க. அங்க ஏற்படுற ஆம் அ வசனங்கள், இந்த மாரி ரத்தக்கறை படிஞ்ச சட்டையோட டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, அத எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்கறது, இத செய்தி சேனல் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறது. அது முக்கியமா இந்த ரேட்டிங் வச்சிருக்கிறது, யூ ரேட்டிங், ஏ ரேட்டிங் குழந்தைகள் பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது வைக்கிறதுக்கான காரணமே, குழந்தைகளுக்கு எந்தெந்த கன்டென்ட் குடுக்கணும், குடுக்கக்கூடாது. அவங்க மனநிலை அடல்ட்டோட மனநிலைக்கு ஏத்த மாரி இருக்காது. வளர்ந்தவங்களோட மனநிலை மாரி இருக்காது. திடீர்னு ஏற்படுற அந்த வன்முறை காட்சிகள், ரத்தக்கறைகள், அவங்க உளவியலையே பாதிக்கக்கூடும். அதுக்காக தான் இந்த மாரி ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ப ஊர்ல சென்சார், யுஏஎன்னு குடுத்துட்டு, அது அன்ரிஸ்ட்ரிக்டட் யார் வேணாலும் போய் பார்க்கலாம், குழந்தைங்கள கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுர்றாங்க. ஆனா மத்த நாடுகள்ல, அ இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா ஊர்லயுமே ஆம் அ கட்டுப்பாடுகள் இருக்கு. இப்ப ஃபார் இந்தியாவுல மட்டும் தான் யுஏ குடுத்தாங்க அதுக்கு. அது யுஏ அன்ரிஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன். பேரன்டல் கைடன்ஸோட 12 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க பேரன்ட்ஸ் கூட்டிட்டு போலாம். அந்த மாரி. அதுவுமே எடிட்டட் வெர்ஷனா இல்ல ஃபுல் வெர்ஷனான்னு தெரியல. அது இங்க என்னுடைய டேட்டாவுல அது இல்ல. யுகேல பார்க்க போனாக்கா 12ஏ அதுவும் எடிட் பண்ண வெர்ஷன் தான். யுகேல பொறுத்தவரைக்கும் எந்த படமா இருந்தாலும், ரத்தக்கறையா இருக்கட்டும், வன்முறையா இருக்கட்டும், குறிப்பா நம்ம ஊர் படங்கள உடனே அத குழந்தைகள அலோவ் பண்ண மாட்டாங்க. 12ஏ போட்டுருவாங்க. 15 போடுறதில்ல, 12ஏ போடுவாங்க. அதனாலேயே பெரும்பாலும் இங்க இருக்கிற பெற்றோர்கள் யாருமே குழந்தைகள கூட்டுக்கிட்டு இந்த மாரி படங்களுக்கு போமாட்டாங்க. பீஸ்டா இருக்கட்டும், அப்புறம் நெறைய படங்கள், தமிழ் படங்கள் குறிப்பா வன்முறை சார்ந்த காட்சிகள், ரத்தக்கறை, கத்தி எடுத்து வெட்டுறது, இது மாரி வந்தாலே குழந்தைகள கொண்டு போய் நீங்க பார்க்க முடியாது. பெற்றோர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒவ்வொருத்தவங்களா போய் தான் படத்த பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாரி காட்சிகள் இருக்கிற படத்துல. அதுவுமே கட் பண்ண வெர்ஷனா தான் இருக்கும். அப்பா தனியா போய் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு வந்தாருனாக்கா, அதுக்கப்புறம் அவரு குழந்தைய பார்த்துப்பாரு. ஆ அம்மா அப்புறம் போய் தனியா பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாரி தான் நாடுகள்ல இருக்கு. அதுல இந்தியாவுல மட்டும் தான் யுஏன்னு குடுத்தாங்க. யுகேல 12ஏ அன்கட் தியேட்ரிக்கல் வெர்ஷன் தான். ஆ அப்புறம் இந்த Netflix போன்ற தளத்துல வர்ற ஸ்ட்ரீமிங்லாம் 15 ரேட்டிங். 15 ரேட்டிங்ஸ்க்கு உள்ள இருக்கிறவங்க யாரும் பார்க்க முடியாது. ஆஸ்திரேலியாலயும் 15 MA15 மெச்சூர் அக்யூப்மென்ட். சிங்கப்பூர்ல PG-13, NC-16. ஆ அ துபாய், யு UAEல PG-15. மலேசியால P16 16 வயசுக்கு
வயசுக்கு உள்ளவங்க யாருமே பார்க்க முடியாது. நியூசிலாந்து அகைன் R16, கனடா 14A 14A அடல்ட்ஸோட சேர்த்து 14 கிலோ இருக்கிறவங்க அடல்ட்ஸோட சேர்ந்து பார்க்கணும். ஜெர்மனில 16 தான். அது கீழ இருக்கிறவங்க யாரும் பார்க்க முடியாது. யுனைட்டட் ஸ்டேட்ஸ்லயும் அது மாரி ஐ திங்க் கைடன்ஸ் இருக்கு. பேரன்ட்ஸோட தான் பார்க்கணும். Netflixலயும் 15 தான் இருக்கு. முக்கியமா யுகேல வந்து அ முதல்ல இந்த படத்துக்கான ரேட்டிங் 15 தான் குடுத்தாங்க. ஏன்னா வந்து அவ்ளோ வயலன்ஸ் இருக்கு. ரத்தமான சீன்ஸ் இருக்கு. ஆம் ஐ திங்க் சில லாங்குவேஜ் ஐ திங்க் இருக்குன்னு நெனைக்கிறேன். தியேட்ரிக்கல் கட் 15 ரேட்டிங். ஸ்ட்ராங் வயலன்ஸ் அண்ட் பிளட்டி இமேஜஸ் அப்படி குடுத்து. அப்புறம் 15 ரேட்டிங்ல வந்து யாருமே பசங்க வர முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி பேரன்ட்ஸ் வந்து பசங்க இல்லாம வர முடியாதுன்றதுக்காக கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 12A குடுத்துருக்காங்க. ஸோ, இப்படிதான் மேலை நாடுகள்ல குழந்தைகளுடைய மனநிலை, அவங்களுடைய வளர்ச்சிய பத்தி ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. ஆ மத்த ஆக்டிவிட்டீஸ் லைக் மியூசிக் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், சினிமாவுன்னு வரும்போது அவங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. குழந்தைகள் வந்து ரொம்ப இந்த மாரி அவங்களுடைய மனநிலைய பாதிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த மாரி நம்ம சமூகமும் அ சினிமாவ ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்து, வளர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க குறிப்பா இந்த மாரி வன்முறை காட்சிகள், குழந்தைகளை பாதிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள், இதெல்லாம் முன்னாடியிருந்தே செஞ்சிருக்கணும். குழந்தை நல வாரியங்கள்லாம் இருக்கு. இது இருக்குன்னே பெரும்பாலும் எப்படி தெரியும்னாக்கா, ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டா தான், உடனே அந்த இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு பள்ளியில வந்து ஒரு பாலியல் தொடர்பான சிக்கல் பிரச்சனை கம்ப்ளைண்ட் வரும்போது தான் உடனே நியூஸ்ல காட்டுறாங்க. குழந்தை நல வாரியம் உடனே போய் அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் ஸ்கூல்ல எப்படி இருக்கு நிலைமை பார்க்கறதுக்கு. இதெல்லாம் முன்னாடில இருந்தே பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் இந்த மாரி அமைப்புகள் அரசியல் சார்போட இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அரசியல் சார்பு இல்லாம தன்னிச்சையா செயல்படும்போது தான் அவங்களால ஒரு குறிப்பிட்ட ஆடிட் மாரி இயர் லாங் ஆடிட் இருக்க முடியும். அப்ப இப்ப எழுந்திருக்கிற இந்த சர்ச்சை, ஆம் விஜய் அவர்கள் வந்து குழந்தைகள வந்து தேர்தலுக்காக பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்காகட்டும், நீதிபதி போன்றவர்கள் வந்து ஆம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் பார்த்துக்கணும். இது ரொம்ப அச்சமா இருக்குது. சோசியல் மீடியால வர போஸ்ட்லாம் சொல்றது ஓகே தான். அட்லீஸ்ட் இப்பயாவது அந்த ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கு. இனி வர்ற காலங்கள்ல இந்த மாரி சினிமாவுல வரக்கூடிய வன்முறை காட்சிகள தடுக்கிறதுக்கு குழந்தைகள வந்து கட்டுப்படுத்தணும். குழந்தைகள் போக முடியாத அளவுக்கு சென்சார் போர்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ கொண்டு வரணும். அப்பதான் இந்த சூழல் இனிமேலாவது மாத்த முடியும். இப்ப தேர்தல் முடிவுக்கு அப்புறம் என்ன ஆகப்போதுன்னு தெரியல. எந்த விதமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடாது. ஆனா, எதுவுமே நம்ப சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நிகழ்வுகள் எதுவும் நடக்காம பார்த்துக்கணும். அ ஐயா நீதிபதி போன்ற மூத்த குடிமக்கள் இன்னும் இதுக்கான முயற்சிகள எடுக்கணும். ஏன்னா, நீங்கலாம் அ குடிமக்களாகிய நீங்கள் மூத்த குடிமக்கள் அதுவும் குறிப்பா இந்த மாரி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொல்லும்போது தான் ஓரளவுக்காவது அரசு அதுக்கான செவி சாய்க்கும். அப்புறம் செய்தி ஊடகங்கள். வழக்கம் போல செய்தி ஊடகங்களும் அப்படிதான். எல்லாமே ம் தொழில், முதலீடு எல்லாமே வந்து பிசினஸு. அத வச்சு நம்ப டிஆர்பி ரேட்டிங் ஏத்துறது அப்படின்ற ஆயிடுறதுனால, அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த திரையரங்குல குழந்தைகள் ஆடுற வீடியோவ நான் தேடி பார்க்கும்போது, 4 ஆண்டுக்கு முன்னாடி வந்த வீடியோ. அதுல நான் பார்க்குறேன். அதுல விஷுவல்ஸ் எப்படிலாம் அந்த படத்த ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் எப்படி ஆடுறாங்க, பெற்றோர்கள் அத வந்து எப்படி சுத்தி நின்னு வீடியோ எடுக்குறாங்க. அந்த வீடியோல வர்ற காட்சிகள பார்க்கும்போது, இப்ப சமீபத்தில வந்த ஒரு வைரலான கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா, நம்ப ஐயா எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் ஹாட்ஸ்பாட் 2 படத்துல நெனைக்கிறேன் சொல்லுவாரு. அ "இவ்ளோ வெறி பிடிச்சு போய் நீங்க அவ இ இ நடிகர்கள் பின்னாடி போறீங்களே, அவங்க வீட்டு பசங்க யாராவது இந்த மாரி ஏறி ஆ பால் ஊத்துவாங்களா? கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களா? அ இந்த மாரி வந்து தியேட்டர்ல வந்து ஆடுவாங்களா?" அப்படின்னு கேட்டிருப்பாரு. அ 4 ஆண்டுக்கு முன்னாடிலாம் நமக்கு இதெல்லாம் தெரியாது. ஹாட்ஸ்பாட் 2ன்ற ஒரு படம் வரும்போது எல்லாருமே வெளிப்படையா பேசுறது தான். ஆனா அந்த படத்துல ரொம்ப பக்கவாட்டம் பட்டவர்த்தனமா காமிச்சிருப்பாங்க. அது குறிப்பா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் காமிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுல சொன்னது எல்லாமே அப்படி இருக்கு. 4 ஆண்டுக்கு முன்னாடி அவ்ளோ பெரிய ப்ரமோஷன் அம் எங்க பார்த்தாலும் எல்லா தியேட்டர்லயுமே வந்து செய்தி ஊடகங்கள் வந்து இ இத வந்து வெறித்தனமா இந்த மாரி சினிமாவ ப்ரமோட் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு இந்த சூழல்ல நம்ம நிக்கிறோம்னு நெனைக்கிறேன் நான். ஹோப்ஃபுல்லி ஆஃப்டர் தி எலக்ஷன் எதுவும் நடக்கக்கூடாது. ஆனா, செய்தி ஊடகங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். எது மக்களுக்கு முக்கியமான செய்தியோ அத கொண்டு போணும். நான் கேள்விப்படுறேன் குறிப்பா இந்த ஒரு 2 ஆண்டுகள்ல தாவேகா என்ற கட்சி வந்ததுக்கப்புறம் செய்தி ஊடகங்கள் பல பேர் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதையே ஒரு காரணமா வச்சு செய்தி ஊடகங்கள் டிஆர்பிய அவங்க இஷ்டத்துக்கு ஏத்திக்கிட்டாங்க. வரும் காலங்கள்ல இது கொஞ்சம் மாற்றம் அடையணும். செய்தி ஊடகங்கள் மக்களுக்கு தேவையான செய்திகள கொண்டு போணும்.
அரசு சார்பற்று இருக்கணும். ஏன்னா, குறிப்பா அந்த பீஸ்ட் படத்த ப்ரமோஷன்லருந்து எல்லா படத்துக்கான ப்ரமோஷனும் இன்னைக்கு வந்து ஃபுல் டைமா 24/7 வீடுங்களுக்கே நமக்கு வந்து ப்ரமோஷன் வந்து போகுது. குறிப்பா சினிமான்னா, அத வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எது மக்களுக்கு தேவை, தேவையில்ல அப்படின்றத அரசியல் சார்ந்து கட்சிகள் மட்டும் இல்லாம, அரசு முக்கியமா இதுல வந்து செயல்படணும். இப்ப சொல்ற இயக்கங்கள், இந்த ஒரு தேர்தல் குற்றச்சாட்டுக்காக சொல்ற இயக்கங்கள், தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு வரும்போது, இது எல்லாமே கவனத்தில் எடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறமாவது இனிமேல் கொஞ்சம் அ பார்த்து செயல்படணும். அவர்கள் செய்த இந்த செயலால் ஒரு விதத்துல இந்த ஒரு தலைப்பு மறுபடியும் பேசுபொருள் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் செய்தி செய்தி அளவிலாவது பேசுபொருள் ஆயிருக்கு. இ புதிய அரசு வர்ற புதிய அரசு இனிமேலாவது இந்த மாரி சென்சார் கைட்லைன்ஸ வந்து டைட்டன் பண்றதுக்கு இங்கருந்து பரிந்துரை அனுப்பணும். சென்சார் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், யூனியன் கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்தாலும் கைட்லைன்ஸ் இங்கருந்து அனுப்பலாம். குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும். அதீக சினிமா மோகம், அதீத சினிமா, தொலைக்காட்சி மோகம் அது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். முக்கியமா ஆஸ்திரேலியா, அப்புறம் யூரோப்ல 2, 3 நாடுகள், அ இங்கிலாந்து உட்பட அனைத்து நாடுகளும் அ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் ஃபோன் பேன் கொண்டு வரப் போறாங்க. ஆஸ்திரேலியாவுல ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அ யூரோப்ல ஸ்விட்சர்லாந்து, அப்புறம் மேபி நெதர்லாண்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். 2 நாடுகள் வந்து 16 வயசு வரைக்கும் குழந்தைகள் மொபைல் ஃபோன் பயன்படுத்த பள்ளிக்கும் எடுத்துன்னு போக்கூடாது. வீட்லயுமே பயன்படுத்தக்கூடாதுன்ற நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது போன்ற நடவடிக்கைகள் குழந்தைகள மொபைல் ஃபோன்லேருந்து காப்பாத்தணும். எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர்லேருந்து காப்பாத்தணும். சி வன்முறை நிறைந்த காட்சிகள், அம் வேறு அதிர்ச்சி தரும் காட்சிகளை கொண்ட சினிமாக்களுக்கும் குழந்தைகளை அனுமதிக்கக் கூடாது. சென்சார் விதிகளை கட்டுப்படுத்த வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை நமது அரசும், புதிதாக வரும் தமிழ்நாடு அரசும் கொண்டு வர வேண்டும். முக்கியமா இது போன்ற அமைப்புகள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆ தொடர்ந்து ஏதாவது இந்த மாரி ஒரு ரியாக்டிவா எப்பயுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம, ஏதாவது ஒரு கட்சித் தலைவர் சொல்லிட்டாரு, அவர் வாக்க எடுக்கிறதுக்காக சொல்லிட்டாருன்னு சொல்லாம, தொடர்ந்து இது மாரி நடவடிக்கைகள் எடுக்கும்போது தான் சமூகமாக நம்ம முன்னேற முடியும். இல்லன்னா மறுபடியும் மறுபடியும் இழப்புகள் ஏற்பட்டு, நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயுமே ரியாக்டிவா இல்லாம, கொஞ்சம் புரோஆக்டிவா இருக்கிறதுக்காக அனைத்து அமைப்புகளும் பயன்பட வேண்டும். செயல்பட வேண்டும். நன்றி.